Hallelujah. 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 இயேசுவே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே சுவாமி, இந்த அந்திமாலை வேளையிலே உம் வசனத்தை கேட்பதற்காக வாஞ்சையோடு கூடி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கோடி கோடி முறை ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிறேன். உமது அக்கினி அபிஷேகத்தால் நிரப்ப வேணுமா செபிக்கிறேன். சுவாமி இயேசுவே, வான்மண்டல கதவுகளை திறந்து கொண்டு ஒவ்வொரு நபர் மீதும் உமது வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் கர்த்தாவே. கட்டுகள் உடையட்டும், பூரண சுகம் கடந்து வரட்டும். சுவாமி இயேசுவே, இந்த செய்தியை கொடுப்பதற்காக உம் பாதத்திலே நிற்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, அக்கினி அபிஷேகம் என்கிற தலைப்பிலே இப்பொழுது நான் உங்களுக்கு இறைச்செய்தி சொல்லவிருக்கிறேன். அக்கினி அபிஷேகம் என்பது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நபரை குறிப்பிட்ட பணிக்காக தேர்ந்தெடுத்து விசேஷ கிருபையினால் நிரப்புவது அபிஷேகம். ஒரு நபர் அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த நபருக்கு பயங்கர வல்லமை கிடைக்கும். ஜீவாத்மாவுடைய வல்லமை அந்த மகன் மீது கடந்து வரும். வல்ல சக்தியோடு ஊழியம் செய்வதற்கான கிருபை அந்த மகனுக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நபரும் அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று இந்த இறைச்செய்தியை கேட்கும் பொழுதே செபியுங்க. என் தேவன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பும் பொழுது, நம்மை வல்லமைப்படுத்தும் பொழுது அருமையான ஊழியத்தை செய்யலாம், மகத்தான ஊழியத்தையும் செய்யலாம். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 3:16 வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். தூய ஆவி என்னும் நெருப்பால் என்று சொல்லும் பொழுது அதிமிக வல்லமையால் உங்களை அபிஷேகம் செய்வார் என்பது அர்த்தம். பிரியமானவர்களே, நாம் அதிமிக வல்லமையால் அபிஷேகம் செய்யப்படும் பொழுது முதலாவதாக இந்த இதயத்திலே வேரூன்றி கிடக்கிற பாவத்தை வேரோடு பிடுங்கி எறிவதற்கான சக்தி கிடைக்கிறது. இரண்டாவதாக உலகம், பசாசு, சரீரத்தை வெல்வதற்கான சக்தி கிடைக்கிறது. மூன்றாவதாக ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு பூரண பலன் கிடைக்கிறது. நான்காவதாக இயேசுவே ஆண்டவர் என்று வல்ல சக்தியோடு அறிக்கையிடவும், இயேசுவின் நிமித்தமாக வருகிற சகல பாடுகளையும் சகல அவமானங்களையும் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்வதற்கு வல்லமை கிடைக்கிறது. ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான சக்தி கிடைக்கிறது. பிரியமானவர்களே, ஊழியத்தின் பாதையிலே நீங்கள் கடந்து செல்ல விரும்பினீர்கள் என்றால், அதிமிக வல்லமையோடு நிரப்பப்பட விரும்புகிறீர்கள் என்றால், அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்பட விரும்புகிறீர்கள் என்றால், என் தேவனுக்கு முன்னால மண்டியிட்டு, தேவனே என்னை நிரப்பும், என்னை அபிஷேகியும், என்னை எடுத்து நிறுத்தும், என்னை உபயோகியும் ஆண்டவரே என்று சாட்சியோடு செபியுங்க. லூக்கா 12:49 வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 12:49 வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் நம் ஆண்டவர். மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட தீ? அன்பு என்னும் தீ, அமைதி என்னும் தீ, பொறுமை என்னும் தீ, மகிழ்ச்சி என்னும் தீ, சாந்தி சமாதானம் என்னும் தீ, விசுவாசம் என்கிற தீ. இப்படிப்பட்ட தீயை இந்த உலகத்திலே போடுவதற்காக என் தேவன் இயேசு கிறிஸ்து வந்தார். அதோடு மாத்திரமல்லாமல் கட்டுகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை கட்டுகளிலிருந்து விடுதலை செய்து பரலோகம் சேர்ப்பதற்காக கடந்து வந்திருக்கிறார். பாவ கட்டுகளிலிருந்தும், சாப கட்டுகளிலிருந்தும், நோயின் கட்டுகளிலிருந்தும், பேயின் கட்டுகளிலிருந்தும், மரண கட்டுகளிலிருந்தும்,
தேவனுடைய பிள்ளைகளை விடுதலை செய்து பரலோகம் கூட்டி சேர்ப்பதற்காக என் தேவன் இந்த லோகத்திலே அக்கினியை போட வந்தார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த லோகத்தின் மீது அக்கினி அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுனாக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே செயல்பட உங்க இருதயத்தை திறந்து காட்டுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்படட்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நொடி பொழுதும் என் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன் என்று சொல்கிற இயேசு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அக்கினியை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சிலருக்கு இந்த அக்கினி அபிஷேகம் தேவையில்லை. காரணம் என்ன? ஆசைகள் இந்த அக்கினி அபிஷேகத்தை பெறவிடாமல் தடை செய்து கொண்டு இருக்கிறது. பண ஆசை, பதவி ஆசை, பொருளாசை, சொத்தாசை, மாமிச இச்சைக்குரிய ஆசைகள் இந்த அபிஷேகத்தை பெறவிடாமல் தடை செய்து கொண்டு இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற விரும்பினால் உங்கள் இருதயத்தை திறந்து கொண்டு பாவ வேரை தூக்கி எறிந்து விட்டு பாவ நாட்டங்களை குழி தோண்டி புதைத்து விட்டு, ஆண்டவரே என்னை நிரப்பும் ஐயா, என்னை நிரப்பும் என்று கடந்து வாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் மழை பெய்ய வைக்கிறார். இந்த மழை நம்ம மேல விழணும்னாக்கும் வெளியில போய் நிக்கணுங்க. என் மேல மழை விழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு வெளியில மழை பெய்யும் போது கொடைய தலைக்கு மேல பிடிச்சுக்கிட்டு இருந்தாக்கும் மழை துளி உங்க மேல விழாது. பிரியமானவர்களே, அக்கினி அபிஷேகம் உங்க மேல விழணும்னாக்கும் இருதயத்தை திறந்து காட்டுங்க. ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே வேலை செய்யட்டும். பரிசுத்தமாகுங்க. பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ரூபத்திலே உங்கள் மீது கடந்து வருவார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனத்திலே என் தேவன் இயேசு கிறிஸ்து இப்படியாக தன்னுடைய அருமையான சீடர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்த நகரத்திலேயே தங்கியிருங்கள். Praise the Lord. Praise the Lord. என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? உன்னதத்தில் இருந்து வரும் வல்லமையால் நீங்கள் ஆட்கொள்ளப்படும் வரை இந்த நகரத்திலேயே தங்கியிருங்கள் என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூடவே 3 ஆண்டுகள் அப்போஸ்தலர்கள் தங்கி இருந்தாங்க. அவர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யலங்க. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பிறகுதான் அவர்கள் அற்புதங்களை அதிசயங்களை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் இறுதி நாட்களிலே 12 அப்போஸ்தலர்களிலே ஒரு நபர் இயேசுவை காட்டிக் கொடுத்தார், இன்னொரு நபர் மறுதலித்தார், மீதி 10 பேரும் ஓடி போய்விட்டார்கள். காரணம் என்ன? அபிஷேகத்தை அவங்க பெறல. அக்கினி அபிஷேகத்தை பெறல, வல்லமையை பெறல. வல்லமையை பெறாததனால் பயந்து ஓடிவிட்டார்கள். ஆகவேதான் இயேசுசாமி, இதை அறிந்த இயேசுசாமி என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நீங்கள் அக்கினி அபிஷேகத்தை பெறும் வரைக்கும் காத்திருங்க. அக்கினி அபிஷேகத்தை பெற்ற பிறகு கடந்து செல்லுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஊழியம் வல்லமை உள்ள ஊழியமாக இருக்கும் என்று சொல்கிறார். திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தூய ஆவியார் உங்கள் மீது வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. என் தேவன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் ஊழியம் வல்லமை வாய்ந்த ஊழியமா இருக்கணும்னாக்கும் அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்படணுங்க. அப்பதான் அந்த வல்லமை கடந்து வரும். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே சகல அப்போஸ்தலர்களும் சீடர்களும் இயேசுவின் நண்பர்களும் இயேசுவின் தாயுமாக ஏறக்குறைய 120 பேர் தாங்கள் தங்கியிருந்த மேல்மாடி அறையிலேயே ஒரே மனதாய் கூடி ஜெபம் செய்தார்கள். 10 நாட்கள் அவர்கள் ஜெபம் செய்தார்கள். 10ஆம் நாள் என்ன நடந்தது என்று பாருங்கள். திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 2லிருந்து 4 வரை உள்ள வசனங்களை வாசியுங்க. திடீரென்று பெருங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி
அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் கொளித்தது. நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினர். பிரியமானவர்களே, 10 நாட்கள் ஒரே மனதாய் கூடி ஜெபித்தார்கள். இன்னைக்கு நமக்கு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கே இடுப்பு வலி ஏற்பட்டுறது. அங்க பாருங்க, இயேசு சுவாமி சொன்ன பிரகாரம் 120 பேருங்க ஒரே மனதாய் 10 நாட்கள் ஜெபித்தார்கள். என்ன நடந்தது? அக்கினி இறங்கியது. இந்த அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட 120 பேரும், பயந்து ஒளிந்து கொண்டிருந்த 120 பேரும் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள். வல்ல சக்தியோடு இயேசுவே ஆண்டவர் என்று முழக்கம் செய்தார்கள். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார்கள். பேயோட்டினார்கள். எந்த தலைவர்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்களோ அந்த தலைவர்களிடம் கடந்து சென்று, ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொன்றீர்கள், நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார்கள். எங்க இருந்துங்க இவ்வளவு வல்லமை கிடைச்சிச்சு? எங்கே இருந்து சாதாரண மனிதர்களுக்கு இத்தனை பெரிய வல்லமை கிடைச்சிச்சு? எங்க இருந்து கிடைச்சிச்சு? அக்கினி அபிஷேகத்தை பெற்றாங்க. அக்கினி அபிஷேகத்தை பெற்ற அந்த அப்போஸ்தலர்கள் அக்கினியாகவே மாறிவிட்டார்கள். அக்கினியாக மாறி அக்கினி போன்ற வார்த்தைகளை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 36 38 வரை உள்ள வசனங்களை வாசியுங்க. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். பிரியமானவர்களே, பேதுருவின் போதனையால் உள்ளம் குத்துண்டவர்களாக பேதுருக்கிட்ட வந்து, ஐயா, நாங்க என்ன செய்யணும் என்று கேட்கிறார்கள். பேதுரு என்ன சொல்கிறார்? மனம் திரும்பு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திருமுழுக்கு பெறு, அப்பொழுது பரிசுத்த ஆவியாம் கொடையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஏறக்குறைய 3000 பேர் அன்றைய தினத்திலே திருமுழுக்கு பெற்று என் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் அக்கினி அபிஷேகம். எத்தனையோ பேர் போய் அங்கே இங்கேயும் போதிச்சுக்கிட்டு தான் வர்றோம். பிரியமானவர்களே, எத்தனை பேர் மனந்தனவே இருக்கிறாங்க. காரணம் என்ன? அக்கினி அபிஷேகம் கிடையாது. அக்கினி அபிஷேகம் இல்லாம போதனை பீடத்துல நம்ம ஏறினோம்னாக்க அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. அக்கினி அபிஷேகத்தோடு பிரசங்க பீடத்துல ஏறுங்க, மனமாற்றம் இருக்கும், ஆத்தும அறுவடை இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கே மண்டையிட்டு செவிங்க. இயேசுவே அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மீது இறங்கிய 120 பேர் மேல இறங்கிய அக்கினி அபிஷேகம் என் மேல இன்னைக்கு இறங்கட்டும் ஐயா, என் மேல இறங்கட்டும், வல்லமையோட ஊழியம் செய்யணும் என்று தாகத்தோடு ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். யோவானும் பேதுருவும் கடந்து செல்கிறார்கள். ஒரு நாள் மத்தியானம் 3 மணிக்கு ஜெபிப்பதற்காக ஒரு ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆலய வாசலிலே விரைவிலேயே ஊனமுற்ற ஒரு சகோதரன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். பேதுருவை பார்த்து ஏதாவது கிடைக்கும் என்று அவளோடு கை நீட்டுறான். ஐயா ஐயா ஏதாவது என்று கேட்கிறான்.
அப்பொழுது பேதுரு அவரை உற்று நோக்கி என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். திருத்தூதர் பணி 3வது அதிகாரம் 6-8 வரை உள்ள வசனங்கள்ல பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்து எழுந்து நடக்கத் தொடங்கினார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, பேதுரு என்ன சொன்னார்? வெள்ளியோ பொன்னோ எனக்கிட்ட கிடையாது, எனக்கிட்ட இருக்கிறத உனக்கு தர்றேன் என்று சொல்லி நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட. பிரியமானவர்களே, நம்மள்ட்ட என்னங்க இருக்குது? நம்மள்ட்ட என்ன இருக்குது சொல்லுங்க? வெள்ளி இருக்கும், ஒரு வேளை பொண்ணும் இருக்கும், ஆனா இயேசுவின் நாமம் இருக்குதா? இல்ல. இயேசுவின் நாமம் நம்ம கிட்ட இல்லைனாக்கும் நம்ம ஊழியத்துக்கு கடந்து செல்றதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. பாருங்க, அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார் பேதுரு. எனக்கு இதுவும் இல்லை அதுவும் இல்லை, ஒன்றும் கிடையாது, ஆனா ஒன்னே ஒன்று உண்டு, அது இயேசுவின் நாமம். நம்மகிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு அது இருக்குதாக்க இது இருக்குதாக்க, நான் ஜாதி ஜனத்தோட வளர்ந்துருக்கிறேன், எனக்கு இங்கே ஒரு கூட்டம் உண்டு, அங்கே ஒரு கூட்டம் உண்டு, கையடிக்க ஒரு கூட்டம் உண்டு, காலடிக்க ஒரு கூட்டம் உண்டு. என்ன பெருமை, பயங்கர பெருமை. எல்லாம் இருக்கும் ஐயா, இந்த வானத்துக்கு அடியில் இருக்கிற எல்லாமே உனக்கு இருக்கும். ஆனால் இயேசுவின் நாமம் இருக்கணுமே. இயேசுவின் நாமத்தை நீ சுதந்திரித்துக் கொண்டாய் என்றால் உனக்கு வல்லமை கடந்து வரும். இந்த நேரத்தில் இயேசுவே வல்லமையால் நிரப்போம், அக்கினி அபிஷேகத்தால் என்னை நிரப்ப ஆண்டவரே என்று சொல்லி அக்கினியாம் ஆவியாரே என்கிற பாடலை பாடி அத்திமிக வாஞ்சையோடு என்னை நிரப்போம், என்னை அக்கினியால் நிரப்போம் என்று சொல்லி பாடி தேவனை துதிப்போம்.
Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, எகிப்து நாட்டிலே இஸ்ராயேல் மக்கள் அதிகமாக துன்பப்பட்டு வந்தார்கள். அந்த மக்கள் என் தேவனை நோக்கி, தேவனே, நாங்கள் துன்பப்படுகிறோம் ஐயா, எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கதறினார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவர் மோசேயை அபிஷேகம் செய்து அங்கே எகிப்து நாட்டுக்கு அனுப்புவதற்கு அவர் சித்தம் கொண்டார். பிரியமானவர்களே, இந்த மோசே எகிப்து நாட்டிலே அரண்மனையிலே வளர்ந்து வந்தவர். அவர் பெரியவரான பொழுது ஒரு நாள் வெளியே சுற்றி பார்க்க சென்ற பொழுது ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிப்பதை அவர் பார்த்தார். உடனடியாக மோசேக்கு கோபம் வந்து விட்டது. தன்னினத்தானே எகிப்தியன் அடிக்கிறானே என்று எண்ணி அந்த எகிப்தியனை அடித்து கொலை செய்து புதைத்து விட்டார். இது ராஜாவுக்கு தெரிய வருகிறது. இதன் காரணமாக அந்த மோசே தன் உயிரை காப்பாற்றுவதற்காக பாலைவனத்துக்கு கடந்து வருகிறார். பாலைவனத்திலே 40 ஆண்டுகள் சுற்றி தருகிறார். இந்த 40 ஆண்டுகளும் இருதயத்திலே வேதனை, இருதய பாரத்தோடு கடந்து செல்கிறார். வெறுப்பு, எரிச்சல், கோபம், இயலாமை என்கிற சகல வேதனைகளோடும் குற்றப்பழி உணர்வு அவரை குத்தி 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 ஒவ்வொரு நாளும் கொண்டு கொண்டிருக்கிறது. அப்படியாக 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே சுற்றி தருகிறார். தன்னுடைய மாமனார் செத்ரோப உடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு. ஆண்டவர் இந்த மகனை தெரிந்தெடுத்து இவரை அபிஷேகத்தால் நிரப்புவதற்கு அவர் சித்தம் கொண்டார். இப்படியாக மோசே மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு சென்ற பொழுது அந்த இடத்திலே ஒரு முள்செடி எரியாமல் எரிந்து கொண்டு இருக்கிறதை அவர் கண்டார். இந்த அதிசயத்தை காண்பதற்காக அவர் விரைந்து வருகிறார். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 2-4 வரை உள்ள வசனங்களை வாசியுங்க. அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்பொதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறு பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். ஆண்டவர் அழைக்கிறார். என்ன எரியுது, இது என்ன ஆச்சரியம் சொல்லிட்டு அந்த முள்புதரை பார்க்க வர்றார் மோசே. அங்கிருந்து ஒரு குரல் வருகிறது, மோசே மோசே. இவர் பார்க்கிறார், ஐயோ ஆண்டவரே என்ன என்று கேட்கும் பொழுது என்ன சொல்றார்? நெருங்கி வராதே, நீ நிற்கின்ற இடம் பரிசுத்தமான இடம், உன் பாதரட்சைகளை கழட்டு. எப்படிப்பட்ட பாதரட்சைகளை மோசே அணிந்திருந்தார்? 40 ஆண்டுகளாக வெறுப்பு, எரிச்சல், கோபம், இயலாமை, குற்றப்பழி உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, இதுதாங்க அவர் அணிஞ்சிருந்த மெதியடி. அப்படியே 40 ஆண்டுகளாக சுத்தி தெரிகிறார். ஆண்டவர் அவரை சுத்தப்படுத்த விரும்புகிறார், முழு மனிதனாக விரும்புகிறார். விடுதலை கொடுத்து அபிஷேகத்தால் நிரப்புவதற்கு ஆசைப்பட்ட தேவன் அந்த மகனை பூரணமாக சுத்தப்படுத்துகிறார். மோசே விழுகிறார். அந்த இடத்துல அப்படியே கூப்பிட விழுகிறார். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி, பரலோக அக்கினி மோசேயை நிரப்புகிறது. மோசே எழுந்திருக்கிறார். ஆண்டவர் மோசேயை பார்த்து, மோசே, எகிப்திலே என் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன், கடந்து போறார். எந்த அரசாங்கத்துக்கு பயந்து ஓடி வந்தாரோ, எந்த அரசாங்கத்துக்கு பயந்து 40 ஆண்டுகள் சுத்தி தெரிந்தாரோ, அதே அரசாங்கத்துக்கு போறாரு, பேசுறாரு. தேவனுடைய வழிநடத்துதலின் பிரகாரம் ஏறக்குறைய 20 லட்சம் மக்களை எகிப்திலிருந்து வெளியில கூட்டிட்டு வர்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மோசேயை எத்தனை பெரிய வல்ல கருவியாக உபயோகிக்கிறார் என்று பாருங்கள். மோசே வெளியில வந்துட்டார், அருமையான தலைவராயிட்டார். ஏறக்குறைய 20 லட்சம் மக்களுக்கு அவர் தலைவராயிட்டார். ஆஹா, நான் விரும்பினது எனக்கு கிடைச்சிருச்சு, இன்னுமே என்னடா கடவுள், இன்னுமே என்ன கடவுள் என்று சொல்லி தான் விருப்பப்படி அவர் வாழலங்க. எப்போதும் ஆண்டவரோடு இணைஞ்சிருந்தார். அருமையான ஊழியக்காரர்களே,
எப்போதும் மோசே ஆண்டவரோடு இணைஞ்சிருந்தார். 20 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எத்தனையோ தேவைகள் உண்டு, எத்தனை காரியங்களையோ நான் சந்திக்க வேண்டும் என்று போகவில்லை. ஏராளம் நேரத்தை செலவழித்து ஆண்டவரோடு இருந்தார். அவர் ஆண்டவரோடு இருந்துவிட்டு, ஆண்டவரோடு பேசிவிட்டு, ஜெபத்தில் நிலைத்திருந்து விட்டு கடந்து வரும் பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது என்று வேதம் சொல்கிறது. மக்களால் அவருடைய முகத்தை பார்க்க இயலவில்லை. என்ன சொன்னாங்க? மோசே, உன் முகத்தை மூடிக்கொள்ளும், எங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. விடுதலை பயணம் 34வது அதிகாரம் 29வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. கடவுள் அவரோடு பேசியதால் அவரது முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு எழும்பிட்டாக்கும், ஆண்டவருடைய அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லி நினைச்சிட்டாக்கும், ஆண்டவருடைய வசனத்தை பிறருக்கு விலக்கி கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கும், பிரியமானவர்களே, ஆண்டவரோடு இருக்க பழகுங்க. ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் தேர்ந்தெடுத்த பொழுது அவர் சொன்னது என்ன தெரியுமா? நீங்க என்னோடு இருக்கணும், அவரோடு இருக்கணும், வல்லமையோடு போதிக்கணும், பேயோட்டணும். இதுக்காக தான் தேவன் அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு மோசே என்ன செய்யறான்னு பாருங்க. மோசேயை தேவன் தெரிந்தெடுத்தார் வல்ல சக்தியாக உபயோகப்படுத்த. மோசே அவரோடு இருக்கிறார், பல மணி நேரங்கள் என் தேவனோடு இருக்கிறார், அவர் பிரகாசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, என் அருமையான ஊழியக்காரர்களே, நாம் ஒவ்வொருவரும் பிரகாசிக்கணும். மக்களுக்கு முன்னால அக்கினி சுடராக இருக்கணும். அப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம்மிலிருந்து கடந்து செல்லும். லேவியர் 9வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்க கேட்போம். மோசேயும் ஆரோனும் சந்திப்பு கூடாரத்தினுள் நுழைந்தனர். பின்னர் வெளியே வந்து மக்களுக்கு ஆசி வழங்கினர். அப்பொழுது ஆண்டவருடைய மாட்சி மக்கள் அனைவருக்கும் தோன்றியது. ஆண்டவர் முன்னிலிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து பலிபீடத்தின் மேலிருந்த எரிபலியையும் கொழுப்பையும் விழுங்கியது. மக்கள் அதை கண்டு ஆரவாரம் செய்து முகம் குப்புற விழுந்தனர். மோசேயும் ஆரோனும் சந்திப்பு கூடாரத்தினுள் நுழைந்தனர். பின்னே வெளியே வந்து மக்களுக்கு ஆசை கூறினர். சந்திப்பு கூடாரத்துக்குள்ள போய் என்னங்க செஞ்சாங்க? மோசையும் ஆரோனும் அண்ணனும் தம்பியுமா போய் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரோடு இருந்தாங்க, ஜெபித்தாங்க. ஜெபித்து வல்லமையை பெற்றுக்கொண்ட பிறகு, அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு மக்கள் தவறாங்க. ஒரு சிலர் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அக்கினி அபிஷேகம் கிடைச்சது. எப்பங்க கிடைச்சது? 4 வருஷத்துக்கு முன்னால, 5 வருஷத்துக்கு முன்னால, 10 வருஷத்துக்கு முன்னால. பிரியமானவர்களே, கவனமா கேளுங்க. இந்த அக்கினி அபிஷேகங்கிறது ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் மேல இறங்கிக்கிட்டே இருக்கணும். எல்லா நேரமும் ஒரு ஊழியக்காரனானவன் அனலாக நிக்கணும், அக்கினியாக நிக்கணும். ஒவ்வொரு நேரமும் we will have to recharge ourselves, ரீசார்ஜ் பண்ணணும். அப்பதாங்க இது ஒழுங்கா வேலை செய்யும். பரலோக அக்கினியால ஒவ்வொரு நொடி பொழுதும் ரீசார்ஜ் பண்ணணும். மோசையும் ஆரோனும் போறாங்க, கூடாரத்துக்குள்ள கடந்து சென்று, என் தேவனுடைய சன்னிதானத்துல கடந்து சென்று அவங்க சார்ஜ் ஆகுறாங்க, வல்லமை பெறாங்க. வல்லமை பெற்ற 2 பேரும் கடந்து வந்து மக்களுக்கு முன்னால ஆசி கூடுறாங்க. என்ன நடக்குது? அக்கினி கடந்து வருகிறது. எல்லா மக்கள் மீதும் அக்கினி அபிஷேகம் இறங்குகிறது. பிரியமானவர்களே, நாம் அக்கினி அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கும் பொழுது யார் மீதாவது கரங்களை நீட்டி நாம் ஜெபிச்சோம்னாக்கும் அவர்களும் அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்படுவார்கள். அத்தனை பெரிய வல்லமையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி நமக்கு கொடுக்கிறார். மரியாதை எடுத்துக்கொள்ளுங்கள். மரியாதை சந்தித்த தூதன் இப்படியாக சொல்கிறார், உன்னுடைய உறவினர் எலிசபெத் பிரெக்னண்டா இருக்கிறாங்க, இது 6வது மாதம் என்று சொன்ன மாத்திரத்திலேயே மாதா கடந்து செல்றாங்க. மரியாள் எலிசபெத்தின் வீட்டிற்கு கடந்து சென்று எலிசபெத்தை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்திய அந்த நிமிடமே
எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் சொல்லியது. எலிசபெத் முற்றிலும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி அபிஷேகத்தால் நாம் நிரம்பி இருக்கிறோம்னாக்கா நாம் கடந்து செல்ற இடமெல்லாம், நாம் பேசுகிற பேச்செல்லாம், யார் யாருக்கிட்ட நம்ம நிற்கிறோமோ, எந்தெந்த கூட்டத்தில் நிற்கிறோமோ, எந்தெந்த வசனத்தை விலைக்கு கொடுக்குறோமோ அது அக்கினியாக இறங்கும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட அக்கினி அபிஷேகம் தேவனே என் மேலே இறங்கணும்னு சொல்லிட்டு தாட்சியோடு ஜெபிங்க பிரியமானவர்களே. தாழ்த்துங்க ஆண்டவருக்கு முன்னால, மரியாதை போல தாழ்த்துங்க, ஒரு மோசையை போல தாழ்த்துங்க. மோசே தேவனுக்கு முன்னால நான் ஒண்ணுமே இல்லை ஐயா என்று விழுந்த பொழுது எடுத்து நிறுத்தினார். ஆக பிரியமானவர்களே, தாழ்த்துங்க, உங்களை தாழ்த்தி ஆண்டவரே என்னை நிரப்பும் ஐயா, அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பும் என்று கேளுங்க, நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதற்கு அடுத்தபடியாக எலியா ஒரு அக்கினி மனுஷர், அக்கினி அபிஷேகத்தை பெற்று அக்கினியாக ஊழியம் செய்தவர். 1 அரசர் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படியாக சொல்கிறார் எலியா. எலியா ஆகாப் அரசனிடம், நான் பணியும் இஸ்ராயலின் கடவுளான வாழும் கடவுள் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். எத்தனை ஆணித்தரமான வசனங்க. யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்றாரு. ராஜாவை எதிர்த்து நின்றா என்ன கிடைக்கும்? என்ன பரிசு கிடைக்கும்? ராஜாவை எதிர்த்து நின்றா என்னங்க பரிசு கிடைக்கும்? தலை போகும். ராஜாவை எதிர்த்தா தலை போகும். இவருக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு பெரிய வல்லமை? அக்கினி அபிஷேகம். எங்கே வந்தது? அக்கினி அபிஷேகத்தை பெற்றிருந்ததுனாலதான் அத்தனை வல்லமையோடு எழுந்து நின்று, ஆகாப் ராஜாவே வாழும் தேவனுடைய நாமத்தினால சொல்றேன், என் வாக்குனால இல்லாம மழையோ பனியோ பெய்யாது. அது நடந்தது, அது அப்படியே நடந்தது. 2 அரசர் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 16 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. ஒரு அருமையான நிகழ்வு இருக்கிறது. அகாசியாங்கிற ராஜா இருக்கிறார். இந்த ராஜா இஸ்ராயல் மக்களின் தலைவர். இந்த தலைவர் நல்ல அரசர். இவர் ஒரு நாள் தன்னுடைய மேல் மாடியில் அமர்ந்திருந்த பொழுது மேலே இருந்து கீழே விழுந்துட்டார். இந்த ராஜாவுக்கு நல்ல அடிபட்டு போச்சு. அப்போ இவர் என்ன செய்யறார்? தன்னை தூதனை அழைச்சி, நீ அக்ரோனின் தெய்வமாகிய பாகால்கிட்ட போய் நீ குறி கேட்டுக்கிட்டு வா, நான் விளைப்பேனா செத்து போவேனான்னு சொல்லிட்டு போய் குறி கேட்டுட்டு வான்னு சொல்லிட்டு தன்னை தூதனை அனுப்புறார். இந்த தூதனை கடந்து செல்கிறான். எதுக்கு போறான்? எதுக்கு போறான்? குறி கேட்கிறதுக்காக போறான். பாருங்க, இஸ்ராயல் மக்களை இந்த வழி நடத்துகிற ஒரு ராஜா எங்கே போறான்னு பாருங்க. மந்திரவாதி கிட்ட, ஒரு பேய் பிடிச்ச மனுஷனுக்கிட்ட குறி கேட்டுட்டு வர்றதுக்கு அனுப்புறான். ஆக இந்த தூதன் கடந்து போறான். இதை அறிந்த எலியா, அக்கினி மனுஷர் எலியா அங்கே கடந்து வருகிறார். கடந்து வந்து என்ன சொல்கிறார்? என்ன சொல்கிறார்? இஸ்ராயல் நாட்டிலே தெய்வம் இல்லை என்றா, இஸ்ராயல் நாட்டிலே தெய்வம் இல்லை என்றா பாகாலிடம் குறி கேட்க செல்கிறாய். நீ இப்படி செய்த காரணத்தினால் உன் அரசனிடம் நீ சொல்லு, படுத்த படுக்கலையே நீ மாண்டு போவாய் என்று சொல். தூதன் கடந்து போனான். நடந்ததை ராஜா கிட்ட சொல்றான். ராஜா என்ன செய்யறான்? அவன் ராஜாவாயிச்சே. 50 தலைவர் ஒருத்தரை அழைத்து, நீ 50 வீரர்களை கூட்டிக்கிட்டு நீ கடந்து போ. அந்த இறைவாக்கினர் எலியா எங்கே இருந்தாலும் கையையும் காலையும் கட்டி இங்கே கொண்டுட்டு வா என்று சொல்லி கட்டளை போடுறான். கட்டளைக்கு கீழ்ப்படிந்த 50 வீரர்களும் அவர்களுடைய தலைவருமாக கடந்து செல்கிறாங்க. போய் பார்த்தாக்க எலியா என்ன செய்யறாரு? ஒரு மலை மேல ஒரு உச்சியில உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ இந்த மனுஷன், இந்த 50 பேருக்கு தலைவன் என்ன சொல்றான்னு பாருங்க. கடவுளின் அடியவரே இறங்கி வாரும், இது அரச கட்டளை. என்ன சொல்றாரு? கடவுளின் அடியவரே இறங்கி வாரும், இது அரச கட்டளை. எலியா என்ன சொல்றான்னு பாருங்க. 2 அரசர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்படியாக சொல்கிறார். எலியா
50 தலைவனுக்கு மறுமொழியாக, நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாய் இருந்தால் வானில் நின்று நெருப்பி இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் 50 பேரையும் சுட்டரிக்கட்டும் என்றார். அப்படியே ஆயிற்று. அப்படியே ஆயிற்று. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து 50 பேரையும் இந்த தலைவனையும் சேர்த்து சுட்டெரிச்சிருச்சு. அத்தனை பெரிய வல்லமையை கொண்டிருந்தார் எலியா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த எலியா ஒரு சாதாரண மனுஷன் தான். இவர் சாதாரண மனுஷனா இருந்துட்டு எப்படி இப்படி வல்லமை வாய்ந்த செயலை செய்ய முடிஞ்சிச்சுனாக்கும், அவர் ஜெபத்துல வைராக்கியம் உள்ளவரா இருந்தார். எதுல வைராக்கியம் உள்ளவரா இருந்தாரு? ஜெபத்துல. அது மட்டும் இல்ல, கடவுள்கிட்ட நம்பிக்கை உள்ளவரா இருந்தார். நம்பிக்கையும் ஜெபமும் ஒன்றாக சேரும் பொழுது அக்கினியை இறக்கிட்டு வருங்க. இன்னைக்கு உங்க இருதயத்துல எழுதி வைங்க, ஜெபமும் நம்பிக்கையும் என் முகத்துல இருக்கிற 2 கண்ணு போல எனக்கு இருக்கும். ஜெபமும் நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும் பொழுது வானத்துல இந்த அக்கினியை கொண்டு வரக்கூடிய வல்லமைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அக்கினி அபிஷேகத்தை கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. 1 அரசர் 18ஆம் அதிகாரம் 22 இருந்து 39 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் ஒரு நிகழ்வு நடக்கிறது. வைராக்கியம் உள்ள இந்த எலியா, ஆண்டவர் மீது வைராக்கிய அன்பு கொண்ட இந்த எலியா இஸ்ராயல் மக்கள்கிட்ட கடந்து போறார். இஸ்ராயல் மக்கள் எல்லாம் கூப்பிடுறார், எல்லாரும் இங்க வாங்க. எத்தனை நாளைக்கு இன்னும் இருபுறமும் சாஞ்சி நடக்கிற நுண்டியை போல வாழ இருக்கிறீங்க? நம்முடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னா அவரை வணங்குங்க. பாகால் தான் உண்மையான தெய்வம்னாக்கும் நீங்க பாகால வணங்குங்க. சரி, ஒன்று செய்வோம். நீங்க என்ன செய்றீங்க? 850 பாகாலின் பொய் வாக்கினர்களையும் கூட்டிட்டு வாங்க. அது நம்ம 2 காளைகளை தெரிந்து கொள்வோம். ஒரு காளையை அவர்கள் எடுத்து அவர்களுடைய தெய்வத்துக்கு பலி செலுத்தட்டும். ஒரு காளையை நான் தெரிந்து கொண்டு வாழும் தெய்வத்திற்கு நான் பலி செலுத்துவேன். எந்த தெய்வம் அக்கினியை உண்டு பண்ண வல்லதாக இருக்கிறதோ தீ மூட்டக்கூடாது நீங்க. ஆனா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலி பொருளை சுட்டரிக்கணும். அப்படி எந்த தெய்வத்துக்கு சக்தி உண்டோ அதுதான் உண்மையான தெய்வம் என்று சொன்னார். இதை கேட்டது மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்படியே செய்வோம் சொல்லிட்டு 850 பாகாலுடைய பொய் வாக்கினர்களை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அப்போ எலியா சொல்கிறார், சரி, நீங்கள் கூடுதலாக இருக்கிறதுனால நீங்க முதல்ல உங்க தெய்வத்துக்கு பலி ஒப்பு கொடுங்க, பிறகு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். அந்த 850 பொய் வாக்கினர்கள் ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை வெட்டி அவர்களுடைய தெய்வத்துக்கு பலி ஒப்பு கொடுக்கிறாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வர கூக்குரலிட்டு கத்தி 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 இறங்கி வாரும், பாகாலே இறங்கி வாரும். சாயங்காலம் ஆயிடுச்சு, நெருப்பு இறங்கவே இல்லை. பிறகு எலியா என்ன செய்கிறார் என்று பாருங்கள். எலியா என்ன செய்கிறார்? அருமையான பீடத்தை கட்டுறார். பலிபீடத்தை கட்டி அந்த பீடத்தை சுற்றி ஒரு வாய்க்காலையை வெட்டுகிறார். அதற்கு பிறகு அந்த பீடத்தின் மேல விறகு அடுக்கி பலிபொருளையும் காலையும் துண்டு துண்டா வெட்டி அதன் மேல அடுக்கி அதன் மேல 12 குடம் தண்ணீர் ஊற்ற சொல்கிறார். இந்த வாய்க்கால் முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. இதை செய்த பிறகு அவர் இப்படியாக செபிக்கிறார். 1 அரசர் 18ஆம் அதிகாரம் 36 இருந்து 39 வரை உள்ள வசனங்களை வாசியுங்க. மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, அபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தரலும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, எலியா ஒரு சிறிய ஜெபம் தான் ஜெபிச்சார். அவர் வைராக்கியம் உள்ள மனுஷன், வல்ல சக்தியோடு ஜெபித்தார். அந்த ஜெபம் முடிந்ததுமே வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது.
ஹல்லேலூயா. Hallelujah. இதை கண்ட மக்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? என்ன சொன்னார்கள்? ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள். Praise the Lord. Praise the Lord. இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, நமக்கு யாருங்க ஆண்டவர்? ஆண்டவரே கடவுள். பேர் என்ன? நம்முடைய ஆண்டவருடைய பேர் என்ன? இயேசு. இயேசுவே கடவுள். இயேசுவே கடவுள். நமக்கு ஒரே ஒரு கடவுள் உண்டு, ஒரே ஒரு தெய்வம் உண்டு. இயேசுவை தவிர வேறு தெய்வம் நமக்கு இல்லைங்கிறத சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த எலியாவின் மீது இறங்கிய அக்கினி அபிஷேகம் நம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கணும்னு சொல்லிட்டு அதிமிக உருக்கத்தோடு அக்கினி மயமே பரிசுத்த ஆவியே, அக்கினி மயமே பரிசுத்த ஆவியே என் மீது இறங்கி வாருமையா என்று பாடி செபிப்போம். Hallelujah.
Praise the Lord. Praise the Lord. 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். சாலமோன் அக்கினி அபிஷேகத்தை பெற்ற சாலமோன் எப்படி ஜெபிக்கிறார் என்று பாருங்கள். 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். சாலமோன் தம் மன்றாட்டை முடித்ததும் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி எரிபலியையும் மற்ற பலிகளையும் எரித்தது. ஆண்டவரின் மாட்சி கோயிலை நிரப்பியது. நெருப்பு இறங்குவதையும் ஆண்டவரின் மாட்சி கோவிலில் இருப்பதையும் இஸ்ரேலின் மக்கள் அனைவரும் கண்டபோது தரையில் முகம் குப்புற விழுந்து வழிபட்டனர். ஆண்டவர் நல்லவர், அவர் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று அவருக்கு நன்றி கூறினர். Praise the Lord. Praise the Lord. சாலமோன் அருமையான ஒரு தேவாலயத்தை தேவனுக்கு எழுப்பினார். தேவாலயத்தை எழுப்பி அந்த தேவாலய அபிஷேக நாளிலே சாலமோன் அத்திமிக வல்லமையோடு ஜெபிக்கிறார். ஒரு ராஜாங்க, சாதாரண ஆள் கிடையாது. இந்த ராஜா எவ்வளவு தெய்வத்தோடு ஒன்றித்து இருக்கிறார்னு பாருங்க. அவர் அவ்வளவு அருமையாக ஜெபம் செய்து முடித்த பிறகு முடிக்கும் பொழுது அக்கினி இறங்கிற்று. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு நம்மளும் தான் ஏராளமான திறப்பு விழாக்களை வைக்கிறோம், அப்படிதானே? கோவில் திறப்பு விழா, மண்டபம் திறப்பு விழா, வீடு திறப்பு விழா, ஆஸ்பத்திரி திறப்பு விழா, பள்ளிக்கூடங்கள் திறப்பு விழா, ஏராளமான திறப்பு விழாக்களை நாம கொண்டாடத்தான் செய்கிறோம். அந்த திறப்பு விழாவின் முடிவில் என்னங்க நடக்குது? சண்டையும் சச்சரவும் தான் இருக்குது. சண்டையும் சச்சரவும். எங்கெங்க அபிஷேகம் இறங்குது பாருங்க. இந்த சாலமோன் அக்கினி அபிஷேகத்தை பெற்ற சாலமோன் அந்த கோவில் திறப்பு விழா அன்றைக்கு வல்லமையோடு ஜெபம் செய்தார். அக்கினி இறங்கியது. உங்க வீட்டில் நீங்க குடும்பமா உட்கார்ந்து வல்லமையோடு ஜெபம் செய்யும் பொழுது அக்கினி இறங்குதான்னு பாருங்க. இல்லை இந்த பக்கம் பராக்கு பார்த்துக்கிட்டு எப்படா குடும்ப ஜெபம் முடியும், தட்டுக்கு முன்னால உட்காரலான்னு சொல்லிட்டு அதே ஏக்கத்துல ஜெபம் பண்ணீங்கன்னாக்கா அக்கினி இறங்காதுங்க. நீங்க ஜெபிக்க உட்கார்ந்துட்டீங்கன்னாக்கும் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். அக்கினி இறங்குறது வரைக்கும் ஜெபிக்கணும். Praise the Lord. Praise the Lord. இது வரைக்கும் ஜெபிக்கணும். அக்கினி இறங்குற வரைக்கும் ஜெபிக்கணும். அக்கினி இறங்குதான்னு பாருங்க நீங்க ஜெபிக்கும் பொழுது, அது வரைக்கும் ஜெபிங்க. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த உடம்பு பரிசுத்தாவின் ஆலயங்க. 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுது இந்த உடம்பு பரிசுத்தாவின் ஆலயம் சொல்லி. இந்த பரிசுத்தாவின் ஆலயமாகிய இந்த உடம்பு ஒவ்வொரு நேரமும் அக்கினியால் நிரம்பி கனகனகனகனகனகனன்னு இருக்கணும். அக்கினி கனகனகனகனகனகனன்னு இருக்கணும்னாக்கும் என்னங்க செய்யணும்? அடுப்புல நெருப்பு கிடக்குங்க. இந்த நெருப்பு கனகனகனகனகனன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னாக்கும் என்ன செய்யணும்? விறகு வைக்கணும், ஊதிக்கிட்டே இருக்கணும். விறகு வைக்கணும், ஊதிக்கிட்டே இருக்கணும். அந்த ஊதுறது தாங்க துதி. இந்த அக்கினி உங்கள்கிட்ட அனலா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னாக்கும் ஒவ்வொரு நேரமும் என் தேவனை துதித்துக்கிட்டே இருக்கணும். பரலோக ராஜ்யத்துல இதுதாங்க நடக்குது. அதனாலதான் பரலோகத்துல அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த அக்கினி நம்ம கிட்ட வரணும்னாக்கும் எப்பொழுதும் ஊதிக்கிட்டே இருக்கணும், எப்பொழுதும் துதித்துக்கிட்டே இருக்கணும். இந்த நாக்குக்கு நீங்க இடைவேளை கொடுக்கவே கூடாது. சாப்பிட்ற நேரம் போகட்டும், மற்ற நேரம் எல்லாம் அந்த நாக்கு ஆடிக்கிட்டே இருக்கணும். எதுக்கு ஆடிக்கிட்டே இருக்கணும்? துதிக்கு. பொர்ணிக்கா துதிக்கு என் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு. அப்பொழுது நாம் அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்படுவோம். Praise the Lord. Praise the Lord. சக்கரையா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. எருசலேமை சுற்றிலும் நான் நெருப்பு சுவராய் அமைவேன், அதனுள் உறையும் மாட்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். எருசலேமை சுற்றிலும் நெருப்பு சுவராய் அமைவேன். Praise the Lord. Praise the Lord. எதுங்க அந்த எருசலம்? நம்ம தான் அந்த எருசலேம். நம்மை சுற்றிலும் ஆண்டவர் நெருப்பு சுவராய் இருப்பாராம். எப்படிப்பட்ட சுவரா இருப்பாராம்? நெருப்பு சுவரா இருக்கிறார்னாக்கும் இந்த நெருப்பை கடந்து ஏதாவது நமக்குள்ள வர முடியுமா? ஒரு ஈ வர முடியுமா? ஒரு கொசு வர முடியுமா? எதுங்க நமக்குள்ள வர முடியும்? இந்த அக்கினி கோட்டைக்குள்ள நாம் இருக்கிறோம்னாக்கும் நம்மளை அங்கேதான் வச்சிருக்கிறாராம். நம்மளை எதுவுமே தொட முடியாது. அது பிரியமானவர்களே, நமக்கு எதிராக யாராவது மந்திரவாதம் செஞ்சாக்கும் அது நம்மளை தாக்குமா? தாக்குமா? நெருப்பு தான் இருக்குது. நம்மளை சுத்தி நெருப்பு கனகனகனகனு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, உன்னை சுற்றி நெருப்பு சுவராய் அமைவேன். நெருப்பு சுவராய் யாராம்? அவரே அமைவாராம்.
என் ஆண்டவரே நம்மளை சுற்றி நெருப்பு சுவராய் அமைகிறார் என்றால் நமக்கு ஏன் பயம் வரணும்? ஐயோ திருடன் வந்துருவானோ, ஐயோ கொள்ளையடிக்கிறவன் வந்துருவானோ, ஐயோ என்னை வதைக்கிறவன் வந்துருவானோ, ஐயோ செய்வன தாக்குமோ, பில்லி சூனியம் தாக்குமோ. நாம் ஏன் கலங்கணும்? என் தேவன் நம்மளோட இருக்கும் பொழுது நம்ம ஏங்க கலங்கணும்? நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்கிறார். உன் தாயின் வயிற்றை நீ உருவாகிறதுக்கு முன்னாலேயே உன்னை நான் தெரிந்தெடுத்தேன்னு சொல்றார். உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். தாயின் வயிற்றுல உன்னை நான் தாங்கினேன், கல்லறை வரைக்கும் உன்னை நான் தாங்குவேன் சொல்கிறார். அது மட்டும் இல்ல, நானே உன்னை சுற்றி நெருப்பு சுவராய் இருக்கிறேன்னு சொல்றார். நானே நானே யாருங்க? ஆண்டவர். நம்ம ஆண்டவர். நாம் எவ்வளவு பெரியவர்னு பாருங்க. விண்ணையும் மண்ணையும் படைச்ச சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ன சொல்றாருனாக்கும், அற்ப புழுவுக்கும் தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமான நம்மளை பார்த்து பயப்படாத மகளே, உன்னை சுத்தி நான் அக்கினி சுவரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, தானியேல் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம். நபுக்கத்நேசர்ங்கிற ஒரு ராஜா இருக்கிறார். இந்த ராஜா 60 அடி உயரமும் 6 அடி அகலமும் உள்ள ஒரு பெரிய பிரம்மாண்டமான பொற்சிலையை செய்து அதை நாட்டு மக்கள் எல்லோரும் வணங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அந்த நாட்டிலே சித்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்கள் தெய்வ பிள்ளைகள் இருக்கிறார்கள். உண்மை தெய்வத்தை வழிபடுகிற இந்த தெய்வ பிள்ளைகள் இந்த ராஜா நாட்டிய இந்த சிலையை வழிபட மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருது. அவர் சொல்றார், நீ இங்க மாத்திரம் வழிபடலைனாக்கும் உங்களை எரிகிற தீச்சூளையில தூக்கி எரிஞ்சிருவேன்னு சொல்றார். அதுக்கு இந்த 3 வாலிபர்கள் என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளையில் இருந்தும் உம் கையில் இருந்தும் மீட்க வல்லவர். நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளையிலிருந்து காக்க வல்லவராக இருக்கிறார். மாணவர்களே, இந்த ராஜாவுக்கு பயங்கர கோபம். 3 பேரை என்ன செய்யறார்? கையையும் காலையும் கட்டி எரிகிற தீச்சூளையில தூக்கி போடுதுன்னு சொல்லிட்டார். இவர்களை தூக்கி போடுறதுக்கு தூக்கிட்டு போனாங்களே ஆள்கள், அவர்களெல்லாம் சுட்டரிக்கப்பட்டார்கள். இந்த 3 பேரும் தீச்சூளையில கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக 4வது நபரோடு அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த நபுக்கத்நேசர் என்ன செஞ்சா சொன்னா தெரியுமா? நான் 3 பேரத்தனும் தூக்கி போட்டோம், 4வது ஆளு கட்டி போட்டோமே, கட்டவிழ்க்கப்பட்டவர்களா இருக்கிறாங்களே, ஒரு தீ கூட அவங்க உடம்பு மேல படலையே. பரலோக அக்கினியால் சித்ராக், மேசாக், அபேத்நேகோ ஆட்கொள்ளப்பட்டு இருக்கும் பொழுது பூலோக அக்கினி அவர்களை நெருங்க முடியுமா? நெருங்க முடியுமா? பூலோக அக்கினி அவர்கள் ஒண்ணுமே செய்ய முடியலங்க. நபுக்கத்நேசர் என்ன செய்யறான்னு பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறு எவரும் இல்லை. நான் சொல்றதை சொல்லுங்க எல்லாரும். இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்கு வேறு கடவுள் கிடையாது. அவர்தாங்க நமக்கு அக்கினி சுவரா இருக்கிறாரு. உன்னை சுத்தி அக்கினி சுவரா இருந்து காத்துக்கிறவேன்னு சொல்ற தேவன், உன்னை பாதுகாப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன் என்கிற சொல்ற தேவன் நம் தெய்வம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்க நமக்கு ஏங்க பயம்? பிரியமானவர்களே, உங்களை துன்பங்கிற தீச்சூளையில உங்களை தூக்கி போடலாம். உங்களுடைய பகைவர்கள் எல்லாரும் உங்களுக்கு எதிராக எழும்பலாம். உங்க பேரை சின்னாபின்னமாக்கலாம், அவமானப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம். ஏராளமான சோதனைகள் உங்களுக்கு வரலாம். நம் இயேசு நம்மோடு இருக்க நமக்கு ஏங்க பயம்? நமக்கு ஏங்க பயம்? அவர் நம்மளை தாங்குவாரு, தப்பிப்பாரு, ஏத்துவார். உன் கடன் பிரச்சனையிலிருந்து, உன் சிறை கூட வாசல்ல இருந்து, உன் கஷ்டத்திலிருந்து, உனக்கு வந்திருக்கிற சகல பிரச்சனையிலிருந்தும் என் தேவன் விடுவிப்பார், உன்னை தாங்குவார், தப்பு வைப்பார். எரேமியா 23வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பாருங்க. என் சொல் தீயை போன்றது,
ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் சொல் தீயை போன்றது அல்லவா? ஆமென். பாறையை என் சொல் நொறுக்கும் தீயை போன்றதல்லவா? பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றது அல்லவா? பாறையை நொறுக்கும் சம்பட்டியை போன்றதல்லவா? Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? தீயை என்னுடைய சொல்லு தீயை போன்றது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஒருவருடைய வாயிலிருந்து வர்ற சொல்லு எப்படிப்பட்ட சொல்லா இருக்கும்? இருபுறமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளையும் விட கூர்மையான சொல்லாக இருக்கும். அக்கினிமயமான சொல்லாக இருக்கும். அக்கினி போன்று கடந்து வரும். அது உன்னை அழிக்காது, உன்னை வாழ வைக்கும். உன் இருதயத்தை உடைக்கும், உன் இருதயத்தை நொறுக்கும். ஆனா உன்னை தரமட்டம் தாழ்த்திராது, வான் மட்டும் உயர்த்தும். Praise the Lord. Praise the Lord. இதாங்க தேவனுடைய வார்த்தை. யோவான் ஸ்நானன் போதிக்கிறதுக்கு எழுந்து நிற்கிறார். அவர் போதிக்கிறதுக்கு எழுந்து நிற்கும் போது எப்படி போதிக்க ஆரம்பிச்சாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, மனம் திரும்புங்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. யோவான் ஸ்நானன் எப்படி போதிக்கிறாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, மனம் திரும்புங்கள். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்படும். Praise the Lord. Praise the Lord. இதாங்க அக்கினி அபிஷேகத்தில் இருக்கிறவங்களுடைய போதனை. வேற கடந்து போறாரு ஏரோது கிட்ட. ஏரோது தன்னுடைய தம்பியினுடைய மனைவியை வச்சிருக்கிறார். அந்த ஏரோதுவை பார்த்து, நிறுத்து விபச்சாரம் செய்யறத, அனுப்புவோம் தம்பியினுடைய மனைவிய என்று சொல்கிறார். இதாங்க துணிச்சல். அக்கினி அபிஷேகத்தில் ஒருத்த வந்துட்டாங்கனாக்கும் வல்லமை கடந்து வரும். ஜீவாத்மாவுடைய வல்லமை கடந்து வரும். அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்க, ஐயோ நம்ம யோசிச்சு போதிக்கணும், இதை சொல்லலாம் அதை சொல்லக்கூடாது, என்னை தள்ளி வச்சிருவாங்க, என்னை இடிச்சிருவாங்க, என்னை ஒண்ணுமிடாம ஆக்கிடுவாங்க, என்னை அடிச்சு போட்டுருவாங்க. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், ஒரே ஒரு வாழ்க்கை, அப்படித்தானே? ஒரே ஒரு வாழ்க்கை, வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுவுக்காக வாழலாம். இப்ப புனித பவுல் என்ன சொல்கிறார்? வாழ்வது நான் அல்ல, இயேசு வாழ்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் இந்த கட்டத்துக்கு நம்ம கடந்து வரணும். ஒரு யோவானை போல வல்ல சக்தியோடு போதிக்கிறோம். வாழ்றது நான் அல்ல, என்னை இயேசுவே வாழ்கிறார் என்று முழக்கமிட்டாரே பவுல், அது போல நாமும் முழக்கமிட வேண்டும். அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்படும் பொழுது மாத்திரம்தான் இயேசுவே ஆண்டவர் என்று உலகத்துக்கு நம்மளால அறிக்கையிட முடியும். ஆக பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, தேவனே என்னை நிரப்பும் ஐயா, அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்கர்த்தாவே, முது வல்ல சக்தியால் நிரப்புங்கர்த்தாவே, வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே என்று வாஞ்சையோடு பாடலை பாடி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நீங்கள் உங்க தகப்பனுக்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்கும் பொழுது உங்க தகப்பன் உங்களுக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்கிறாரே. என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இதுவரைக்கும் நீங்க என்கிட்ட எதையுமே கேட்கல, என் பெயரால நீங்க எதையுமே கேட்கல, கேளுங்க உங்களுக்கு நான் தர்றேன் என்று சொல்கிறார். நீங்கள் என்னிடம் பரம பிதாவிக்கிட்ட பரிசுத்தாவிக்கிட்ட செவிச்சாக்கும் அவர் உங்களுக்கு தராம இருப்பாரா? தீயோராகிய உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நல்லது கொடுக்க தெரிஞ்சிருக்கும் பொழுது பரமதந்த நீங்க பரிசுத்தாவிக்காக கேட்கும் பொழுது அவர் தராம இருப்பாரா? தருவார். அது பிரியமானவர்களே, இந்த நேரத்துல தேவனே என்னை அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புன்னு சொல்லிட்டு வாரும் தூய ஆவியே என்று வாஞ்சையோடு செவியுங்க. தாகமுள்ளவன் மீது ஊற்றப்படும். யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், விசுவசிப்பவன் குடிக்கட்டும், அவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவநீர் ஊற்று ஆராய் பாய்ந்தோடும் என்று இயேசு சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்களிடமிருந்து அக்கினி பாய்ந்தோட வேண்டும் என்றால், இந்த லோகம் முழுவதும் பரலோக அக்கினியால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் அக்கினி அபிஷேகத்துக்குள்ள கடந்து வாங்க. Praise the Lord. Praise the Lord. எல்லோருமாக சேர்ந்து வாரும் தூய ஆவியே என்று வாஞ்சியோடு பாடுவோம்.
வல்லமையுள்ள தேவனே இயேசு சுவாமி, இந்த 1 மணி நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே, இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பொழுதே அநேகர் மீது நீ அக்கினி அபிஷேகத்தை கொட்டி கொண்டிருந்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாவத்துக்கும் சாபத்துக்கும் நோய்க்கும் பேய்க்கும் மரணத்துக்கும் அடிமைப்பட்டு கிடந்த அநேகருக்கு இந்த நேரத்தில் நீ விடுதலை கொடுத்து கொண்டிருந்தீரே, நன்றி கர்த்தாவே. உம்மை வாஞ்சையோடு அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோடு அமர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோருக்கும் அக்கினி அபிஷேகத்தை நீ கொடுத்து கொண்டு இருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட இயேசுவே, மீண்டும் ஒரு முறையாக அக்கினி அபிஷேகம் எல்லோர் மீது இறங்கட்டும், வல்லமை கடந்து வரட்டும் சுவாமி. அன்று பெந்தகோஸ்தே அக்கினி இறங்கியது போல, 120 பேர் மேல இறங்கியது போல இன்றைக்கு ஒவ்வொரு நபர் மீதும் இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இறங்கட்டும், ஒவ்வொரு ஊர் மீதும் இறங்கட்டும், ஒவ்வொரு நாட்டின் மீதும் இறங்கட்டும் கர்த்தாவே. இயேசுவே, உமது வல்லமை கடந்து வரட்டும், உமது அரசாட்சி கடந்து வரட்டும், உமது ஜீவாத்மாவுடைய வல்லமை இந்த பூமியை நிரப்பட்டும் கர்த்தாவே. இறங்கும் ஐயா, வாஞ்சையோடு தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தை நிரப்போம், ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பும் சுவாமி. பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீ கண்ணோக்க வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. பாவ படுகுழியிலிருந்து என்னால எழுந்து வர முடியலேன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மீது பரலோக அக்கினியை ஊற்றி சுட்டரித்து பரிசுத்தப்படுத்தி எடுத்து நிறுத்தும் கர்த்தாவே. உம்மால் கூடும் ஐயா, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை சுவாமி. இயேசுவே இறங்கும், இயேசுவே என் ஜீவனுள்ள தேவனே, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே சுவாமி. இந்த சத்திய வழியில, இந்த உண்மையான வழியில உன் பிள்ளைய கடந்து வர்றதுக்கு அக்கினி அபிஷேகத்தால் நிரப்போம், எங்களை நிரப்போம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர்னு சொல்லிட்டு உலகத்துக்கு நாங்க அறிக்கை இடணும் ஆண்டவரே. இயேசுவே, அந்த சக்தியை தாரோம், அந்த வல்லமையை ஊற்றும் இந்த நேரத்துல நிரப்பும் ஐயா, நிரப்பு சுவாமி. பரலோக அக்கினியினால, பரிசுத்தாத்மாவுடைய அக்கினியினால, வல்லமையினால நிரப்பும் தெய்வமே, நிரப்போம் நிரப்போம். இயேசுவின் நாமத்தினால ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.